இன்னைக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, they have to unite the church with the Messiah. மேசியாவோடு இணைக்கிறது தான் ஒரு ஊழியக்காரங்களுடைய வேலை. ஊழியக்காரங்களுடைய வேலை பிரிக்கிற வேலை அல்ல, அவங்க இணைக்கக்கூடிய வேலை தான். ஊழியக்காரங்க யாரு? அவங்க தான் லேவி. அவங்க தான் யாரு? லேவி. லேவியில் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்று வந்து லாமெட், அப்புறம் வாவ் அண்ட் தென் யோத். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் லேவி. இதில் இந்த வாவ் என்கிற எழுத்தை நீங்க கவனிக்கணும். எப்பவுமே வாவ் என்ன செய்யும்? இட் வில் ஜாயின். அது இணைக்கும். யாரை இணைக்குது? ஒரு பக்கம் லாமெட் இணைக்குது, இன்னொரு பக்கம் என்னத்தை இணைக்குது? யோத். லாமெட் எல்லாத்தை விட பெரிய எழுத்து, யோத் எல்லாத்தை விட சிறிய எழுத்து. பாருங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவி பெயர் வைக்கும்போது என்ன சொன்னா? என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவன் பேர் என்னது? லேவி. சேர்க்கிற எழுத்து என்னது? தட் இஸ் வாவ். என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார். கணவனுடைய ஸ்தானத்தில் லேவி லாமெட் வச்சுட்டா, லாமெட் தான் ஹஸ்பண்டுடைய ஸ்தானத்தில் இருக்குது. அப்புறம் தன்னை யோதுடைய ஸ்தானத்தை வச்சுட்டா, ஒய்ஃப் வந்து யோதனுடைய ஸ்தானத்தில் வந்தா. என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாராம்? லேவின்னு சொல்லி பேர் வச்சுட்டார். அதனால தான் லேவியினுடைய வேலை என்ன? கணவனையும் மனைவியும் இணைக்கிற ஒரு வேலை, கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்கிற ஒரு வேலை. கல்யாண மண்டபத்தில் ஒரு லேவி கணவனையும் மனைவி என்ன செய்கிறாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. பாருங்க, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சேர்த்து வைத்தார். தேவனுடைய தோட்டத்தில் சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைக்கும் போது இந்த லாமெட் யாரு? லாமெட் வந்து ஆதாம். ஏவாள் யாரு? அவதான் யோத். இந்த 2 பேரும் இணைக்கிறது யாரு? வாவ். அதாவது எலோஹிம் என்ன செய்கிறார்? இணைச்சு வைக்கிறார். ஸோ எலோஹிமுடைய வேலை என்ன? அவர் கணவனையும் மனைவி என்ன செய்கிறார்? சேர்த்து வைக்கிறார். அன்னைக்கு அவர் சேர்த்தது உண்மையானால் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னதான் செய்வார்? சேர்க்க தான் செய்வார், பிரிக்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? பிரிக்க மாட்டார். அதனால தான் யோசுவா சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. வேர் இஸ் த ப்ராப்ளம்? பிகாஸ் வி டு நாட் ரீட் தோரா. நம்ம தோரா ரீட் பண்ணுறது இல்லை. தோராக்குள்ளே இருக்கிற அந்த அதிசயமான காரியங்கள், எல்லா விதமான அபிஷேகமும் அதுக்குள்ளே இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ ட்ரூ ஷெப்பர்ட், ரீட் தோரா. ஒரு அருமையான பிஸ்னஸ் மேனாக மாறணுமா, பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறணுமா, தோராவை ரீட் பண்ணுங்க. டெய்லரிங் கூட தோரால அந்த அபிஷேகம் இருக்குது. முதல் டெய்லர் யாரு? ஆதாம் தான். யார் முதல் டெய்லர்? அவன் தான் அத்தி இலையை வச்சு என்ன செய்தான்? தைத்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவன் தைக்கும் போது அதில் ஒரு சில பிழைகள் இருந்துச்சு. அதனால கர்த்தர் அந்த உடை எடுத்து கர்த்தர் அவனுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் உடை என்ன செய்தார்? உடுவித்து ஊத்து வைத்தார். ஆரோனுக்கு உடை தைக்கும் போது கர்த்தர் மோசஸ்ட சொன்னார், எல்லாத்தையும் கொடுத்துறாத, நான் 2 பேர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட கொடு. அந்த ஞானத்தின் அபிஷேகம், அந்த விஸ்டம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் ஐ ஹவ் given them, நான் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க என்ன செய்யட்டும்? தைக்கட்டும் சொன்னார். ஸோ இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது துணி தைக்கிறதுக்கு கூட அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தோராக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். யூ கேன் பிகம் எ ஸ்கில்ஃபுல் டெய்லர். ஒரு அருமையான டெய்லரை நம்ம மாற முடியும். எப்போ அப்படின்னா, தோராவை படித்தா போதும். தோராக்குள்ள எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும், ஹவு டு ரன் மை ஃபேமிலி, ஹவு டு பி a குட் ஃபாதர், ஹவு டு பி a குட் மதர், ஹவு டு பி a குட் சன், ஹவு டு பி a குட் டாட்டர். ஒரு ஃபேமிலிக்குள்ளே நான் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம தெரியும்னா தோராவை படித்தா போதும். எல்லாமே திட்டவட்டமாக நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் தேடி பாருங்கள். தோராக்குள்ளே இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. எல்லா விதமான அபிஷேகம். செருப்பு தைக்கிறவங்களுக்கு கூட அபிஷேகத்தை கூட அங்கே வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும்போது அவங்க செருப்பு கூட என்ன செய்யலையா? தேயலை. அப்போ எப்படி ஒரு அபிஷேகம் பாருங்க. அந்த செருப்பு தைக்கிறவங்களை நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம், ஆனால் கர்த்தர் அதுலேயும் பிளஸிங்க வச்சிருக்கிறார். நீ கால் வைக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். ரேகல் வைக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்போ இந்த பாதத்தில் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், நம்மளை முழுமையாக கர்த்தர் அபிஷேகிப்பார். எப்போ அபிஷேகிப்பார் அப்படின்னா, இந்த தோராவை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கணவனும் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் ஒருமித்து
நடப்பார்களோ? 2 பேரும் ஒரு மனசு வரணும். அப்பதான் ஒரு மனதோடு நடக்கணும். ஒரு மனசை கொண்டு வர்றது யாரு? தோரா. நம்மளுடைய பணமோ, நம்மளுடைய பலமோ, அல்லாட்டி நம்மளுடைய கன்னிங்னஸோ, இல்லாட்டி நம்மளுடைய ஒரு பெரிய திறமையோ ஒன்னஸை கொண்டு வர முடியாது. ஆனால் தோரா என்ன செய்யும்? ஒன்னஸை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் திறமைசாலிலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன், டிவோர்ஸ் ஆகி கிடக்குறாங்க. பிஸ்னஸ் மேக்னெட் இருக்கிறாங்க, அவங்களாம் டிவோர்ஸ் ஆகி கிடக்குறாங்க. 2 மேரேஜ் பண்ணி 2 மேரேஜும் டிவோர்ஸு. தே டோன்ட் நோ ஹவு டு ரன் த ஃபேமிலி, ஹவு டு மெயின்டைன் த ஃபேமிலி, பிகாஸ் தே டோன்ட் நோ த பைபிள். அவங்களுக்கு தோரா தெரியாததுனால அவங்களுக்கு வந்த வினைகள். தேவனுடைய வார்த்தை படிக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை படித்தால் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். ஃபேமிலி ரன் பண்ணுறது சாதாரணமாக இல்லை. அதனால தான் பவுல் சொல்லும்போது, தீத்துட்ட சொல்லும்போது சொன்னார், குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க சபையை எப்படி நடத்துவார்கள்? குடும்பம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேமிலியில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பாகம். ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாகம். இந்த ஃபேமிலியில் நம்ம என்ன செய்யணும்? வாட் இஸ் த ஹீப்ரூ வேர்ட் ஃபார் த ஃபேமிலி? அதை தெரிஞ்சாதான் நம்ம பார்க்க முடியும்.